மயிலாடுதுறை அருகே வழுவூர் வீரேட்டேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யானைகள் மீது புனித நீர் கொண்டு வரப்பட்டும் முளைப்பாரி எடுத்தும் ஊர்வலம் நடைபெற்றது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம் செல்லப்பா, விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். மயிலாடுதுறை அருகே வழுவூர் வீரேட்டேஸ்வரர் கோயில் இந்த மாதம் 4ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு இக்கோயிலானது அட்டவீர தலங்களில் ஒன்றாகவும் சிவபெருமான் கஜசங்கார மூர்த்தியாகவும் இக்கோயிலில் விளங்குகிறார். இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் கடந்த 2001ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 24 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இக்கோவிலின் உட்புற வளாகத்தில் பிரம்மாண்டமான யாகசாலை கொட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கான பூர்வாங்க பூஜைகள் நேற்று தொடங்கிய நிலையில் முதல் கால யாகசாலை பூஜை இன்று மாலை நடைபெற உள்ளது. யாகசாலையில் வைத்து பூஜிப்பதற்காக புனித நீர் அடங்கிய கணங்கள் கோயிலின் முகப்பு பகுதியில் இருந்து 3 யானைகள் மீது ஏற்றப்பட்டு கோவிலை சுற்றி 4 வீதிகளிலும் வீதி உலா நடைபெற்றது. திருவாவூர் ராஜனுக்கு சொந்தமான மாயநாதர் கோயில் யானை அபயாம்பிகை, தருமபுர ராஜனுக்கு சொந்தமான திருக்கடையூர் கோயில் அபிராமி யானை, தருமபுரம் கோயில் ஞானாம்பிகை யானை ஆகிய 3 யானைகளும் இதில் பங்கேற்றன. கோபூஜை, கஜ பூஜை, அசு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து சிவவாத்தியங்கள், மேலவாத்தியங்கள், மல்லாரி இசை முழங்க மங்கள சின்னங்கள் முன்னே செல்ல 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கோவிலில் இருந்து முளைப்பாரி எடுத்தும் ஊர்வலமாக சென்றனர். இதில் யானைகள் பின் செல்ல கும்பாபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படும் மங்கள பொருட்களும் பூஜை பொருட்களும் ஆகியன பிரம்மாண்டமான ஊர்வலத்துடன் கோவிலின் 4 வீதிகளிலும் சுற்றி வந்தது. இதில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் கிராம பிரமுகர்கள், கிராமவாசிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி.